ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேண்டம் வீக்கெண்ட், அதாவது ஒரு சாட்டர்டே இன் மை லைஃப். ஸோ ஸோ வீக்கெண்ட்ஸ்னாலே பொதுவாக லேட்டாக எந்திப்போம். எந்திரிச்ச உடனே எனக்கு பொதுவாகவே வந்து வீக்கெண்ட்ஸ்னால் சமைக்கிறது, கிச்சனுக்குள்ளே போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ மார்னிங் எழுந்தோடனே நம்ம வீட்டிலலாம் இருக்கும்போது எப்படி மார்னிங் எழுந்தோடனே அப்படியே கைக்கு சாப்பாடு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும்னு ஆசை. ஸோ இங்கே அப்படி எனக்கு பண்ணித்தரலாம் பெருசாக ஆள் இல்லை. ஸோ அதனால் வி கோ அவுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சாட்டர்டே மார்னிங்ஸ்னாலே வி கோ அவுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக. ஸோ அப்படி தான் வி ரீசெண்ட்லி ஃபவுண்ட் திஸ் பிளேஸ் புனேரி வடா. என்னடா இது அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் மகாராஷ்டிரன் ரெஸ்டாரண்ட். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, எங்களோட ஃபேவரட்டான மிசில் பாவ். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மும்பைனாலே நம்ம ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது இந்த பானிபூரி, அப்புறம் நம்ம சாப்பிட்ற பாவ் பாஜி இதெல்லாம் தான். பட் டு பி வெரி ஃப்ரேங்க், மும்பையில் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப 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 பிடிச்சது இந்த மிசல் பாவ் தான். ஏன் எதுக்குன்னெலாம் தெரியாது, நம்ம ஏன் அந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட்டோன்னு தெரில, அதை விட அமேசிங்கான டிஷ் இது. இது ஆக்சுவலி மேட் அவுட் ஆஃப் மட்கி, அதாவது நம்ம அந்த பச்சை பயிரை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் பண்ணுறது, ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு பண்ணுறது. அமேசிங்காக இருக்கும். அந்த குழம்பு, அந்த கறி இருக்குல்ல, அதோட டேஸ்ட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாவ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. பாவ் வச்சு டிப் பண்ணி வித் ஆனியன்ஸ், அதே சேம் கைண்ட் ஆஃப் பாவ் பஜ்ஜி மாதிரியே தான். ஸோ சாப்பிட சாப்பிட அவ்வளோ செமையாக இருக்கும். ஒரு நான்வெஜ் கிரேவியோடு சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். பட் இட்ஸ் பியூர்லி வெஜ். இட்ஸ் டிப்பிக்கலி, ஐ திங்க் இட் இஸ் ஃப்ரம் பூனே தான். இட்ஸ் அன் ஐகானிக் மகாராஷ்டிரன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் மும்பை ஒரு பூனே இங்கெல்லாம் மேக்ஸிமம் மும்பையை விட பூனேயில் தான் நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் இந்த மிசில் பாவ். அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் வி ஸ்டார்டட் மிஸ்ஸிங் திஸ் அ லாட். அண்ட் ஃபைனலி இங்கே நாங்கள் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம் இந்த கடை. இவங்க வந்து ஆக்சுவலி ஃப்ரம் பூனேலேருந்து வந்து இங்கே இந்த கடை போட்டிருக்காங்க. ரொம்ப சின்ன கடை தான், பட் டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் பூனேக்கே போய் சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிப்பிக்கல் மகாராஷ்டிரன் வீட்டில் பண்ணது, கடையில் பண்ண ஃபீலோட வீட்டில் அவங்க பண்ணி சாப்பிடுவாங்களா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே வரும்போதெல்லாம் பாப்பாவுக்கு வந்து போகா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு இந்த மிசல் பாவ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு எப்பயுமே இந்த போகா வாங்கி கொடுத்துருவோம். அண்ட் நாங்கள் 2 பேரும் இந்த மிசல் பாவ் சாப்பிடுவோம். அண்ட் பீயிங் ப்ராட் அப் அண்ட் ரேஸ்ட் இன் மும்பை, என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வடப்பாவ் இல்லாமல் இருக்கவே முடியாது. நாங்கள் பெங்களூர் ஷிஃப்ட் ஆன ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் ரொம்பவே ஐயோ வடப்பாவ் சாப்பிட முடியலையே, வடப்பாவ் இருந்தால் போதுமே நான் அப்படியே ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தான். பட் ஃபைனலி வி ஃபவுண்ட் அ ப்ராப்பர் ஸ்டோர் மாதிரிக்கும். இங்கே வடப்பாவ், போஹா, மிசில் பாவ், பஜ்ஜி, ஆல் தோஸ் மகாராஷ்டிரன் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் தட் வாஸ் அவனோட கிரேவிங்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணது இந்த கடை தான். ஸோ அதனாலே எவ்ரி சாட்டர்டே, ஸோ எனக்குமே வெளில சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவனுக்கும் அவனோட அந்த மும்பை ஃபீல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வி கம் ஹியர். ஸோ திஸ் இஸ் தட் எபிக் வடப்பாவ் ஆஃப் மும்பை. சார் வடப்பாவ் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சின்ன பையன்லேருந்து சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லுவான். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு வடப்பாவ். லுக் அட் ஹிஸ் ஃபேஸ், ஹவு சாட்டிஸ்ஃபைட் ஹீ லுக்ஸ். ஸோ நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் ஃப்ரம் மும்பை அண்ட் இஃப் யூ ரியலி மிஸ், யூ கேன் கோ. ஸோ நாங்கள் இங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். எவ்ரி சாட்டர்டேஸ் போவோம். அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் க்ளோஸ் டு ஹெச்எஸ்ஆர், குட்லு கேட் அந்த சைடு. இஃப் யூ வாண்ட், லெட் மீ நோ, ஐ வில் பிங் த அட்ரஸ் ஆல்சோ. ஸோ சாட்டர்டே மார்னிங்ஸ் பொதுவாகவே இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். ரேராக தான் வேறு எங்கேயாவது போவோம், இவங்க க்ளோஸ் பண்ணாதான். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ சாட்டர்டேஸ் வந்து பொதுவாகவே நான் சொன்னல, ஐ டேக் இட் ஆஸ் அ ரிலாக்ஸிங் ரெஸ்ட் டே மாதிரி. எந்த வேலையும் பெருசாக பண்ண மாட்டேன். வேலைனாலே நமக்கு என்னது, கிச்சன் தான். ஸோ கிச்சனுக்குள்ளே மோஸ்ட்லி அவாய்ட் கோயிங். அதுக்கப்புறம் அன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி ஆக்சுவலி மூவிக்கு போகலான்ற ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதனால் நல்லா குளிச்சு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி சண்டேஸ் தான் பாப்பாக்கு ஹேர் வாஷ் பண்ணுவேன். பட் அன்றைக்கி வந்து காலையிலே ஆயில் அப்ளை பண்ணி சரி இன்னைக்கு குளிப்பாட்டிடலாம். பிகாஸ் ஸ்கூல்ஸ்க்கு போகிறதுனால வீக்லி 2-3 டைம்ஸ் குளிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் குளிப்பாட்டுறது. ஸ்கூல் டேஸில் நம்ம காலையில் குளிப்பாட்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் எப்பயுமே சண்டே தான் வச்சுப்பேன் ஹேர் வாஷு. பட் அன்றைக்கி வந்து ஓகே இன்றைக்கி பண்ணுவோன்னு சொல்லி, இட் வாஸ் அ சாட்டர்டே, ஏன்னா மூவிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு காலையிலே நல்லா சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி அவளை இது பண்ணிட்டேன். ஸோ நான் பேசிக்காக பாப்பாவுக்கு வந்து என்னோட அந்த ஹேர் கேர் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. அவளுக்கு என்ன அவளோட ஹேர் கேர் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஆஸ்கிங். ஹேர் கேருன்னு பெருசாலாம் எதுவும் கிடையாதுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து எப்பயும் போல் நார்மலாக அந்த ஹிமாலயா பேபி ஷாம்பூ, தேங்காய் எண்ணெய், வீட்டில் செக்கு தேங்காய் எண்ணெய் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் இப்போது ஷீஸ்
கிராஸ் தட் 5 இயர்ஸ் இல்லையா? ஸோ ஏதாச்சும் பண்ணணும் நான் ரொம்ப சர்ச் பண்ணி ரேண்டமா ப்ரொமோஷனுக்கு வந்தது தான் இந்த லிட்டில் ரிச்சுவல்ஸ்ன்ற பிராண்டு. அண்ட் அவங்களோட அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் பார்த்தப்போ நெறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்போ ஓகே தான். கம்பேர் டூ லோக்கலா கிடைக்கிற அந்த ஷாம்பூஸ விட ஐ ஃபீல் தட் இஸ் லிட்டில் பிட் சேஃப் அண்ட் எல்லாமே ப்ராப்பரா சர்டிஃபைடா வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் லிட்டில் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இது அவங்களோட ஆயில் தான். செசமி ஆயில் இருக்கு, ஆல்மண்ட் ஆயில் இருக்கு, நெறையா இருக்கு. ஆல்மண்ட் ஆயில்லாம் ஹேர்ல அப்ளை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ பண்றாங்க. பட் நம்ம அப்படி பழகுனது இல்லையா? இல்ல. ஸோ நம்ம பேசிக்கலி நம்ம வீட்லலாம் தேங்காய் எண்ணெய் தான் தேய்ச்சிருப்பாங்க. இல்லன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சிருப்போம். இல்ல விளக்கெண்ணெய். ஸோ இது மட்டும் தான் நான் சின்ன பிள்ளைலேருந்து தேய்ச்சு வளர்ந்துருக்கேன். ஸோ நான் அதையே தான் புதுசா எதுவும் அவளுக்கு ட்ரை பண்ண வேண்டான்னு அ அ அப்பப்போ இந்த விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3யும் சூடு பண்ணி மந்த்லி ஒன்ஸ் தான் இது பண்ணுவேன். எவ்ரி ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ இதனால சூடு பண்ணி தேய்ப்பேன். இன்னைக்கு அப்படி பண்ணல. நார்மலா இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிட்டில் ரிச்சுவல்ஸோட இதுதான் எடுக்கணும்னு இல்ல. எந்த ஒரு நல்லெண்ணாலும் ஓகே தான். ஹேர்ல நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே கொஞ்சம் அவளுக்கு கை கால்லாம் அமுக்கி விட்டு ஒரு ஸ்பா மாரி குடுத்து, எப்பயுமே ஆயிலிங் டைம் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையெல்லாம் மேட்ல போட்டு பாடி மசாஜ் பண்ணி வி ஸ்பெண்ட் டைம் வித் தெம் இல்லையா? அதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளும் உட்கார மாட்டா இவ்வளோ நேரம். இருந்தாலும் இப்படி உட்கார்ற டைம்ல வந்து நான் அப்படியே விளையாடிட்டு, அந்த ஆயில் இது ஆர்கானிக் ஆயில்ன்றதுனால நம்ம ஃபேஸு, லிப்ஸு எல்லா இடத்துலையுமே போடலாம். ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுட்டு, ஐ ஜஸ்ட் லீவ் ஹர் ஃபார் அரவுண்ட் ஒரு 2, 3 ஹவர்ஸ்க்கு விட்டுருவேன் மேடம் விளையாடட்டும்னு. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சேம் லிட்டில் ரிச்சுவல்ஸோட ஷாம்பு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹிமாலயாக்கு அப்புறம் அதுதான் இப்போ பாப்பாக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் ஃபார் அ மூவி. பெங்களூரில் வந்து தமிழ் படங்க ரிலீஸ் ஆகும். பட் எல்லா படமும்லாம் ரிலீஸ் ஆகுது. ஓரளவுக்கு நல்லா பெரிய ஸ்டார்ஸோட மூவி எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வித் லவ்ன்ற மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ ஏதோ இந்த படம் நல்லா இருக்க போல. அதனால தான் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நியூ ஹீரோ, ஹீரோயின். ஸோ சரி பார்க்க போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ என்னோட ரீசன்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் கே பியூட்டிலேருந்து வாங்கினேன். எனக்கு என்னன்னே தெரில. ஐ ரியலி ஸ்டார்டட் லவ்விங் திஸ் லிப்ஸ்டிக். இதோட பேக்கேஜும் சரி அவ்வளோ ராயலாக ப்ரீமியமாக இருக்கும். இந்த கலர் இருக்குது அப்போ அப்படியே சாக்லேட் ப்ரௌன் கலர். அதை பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன் அதோட பிரிண்ட். இது ஆக்சுவலி கேட்ரினா கேஃபோடது. செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. ஸோ ரெடி ஆகி கிளம்பியாச்சு மூவிக்கு. முன்னாடிலாம் மூவி போனனாலே எஸ்பெஷலி பாப்பாவை வச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அவள் பார்க்க மாட்டா. இல்லைன்னா அவளுக்கு ஃபோனை கொடுத்து உட்கார வைக்கணும். இல்லை தூங்கிடுவா. இது இப்படி தான் போயிட்டு இருந்தோம். பட் இப்போல்லாம் ஷீ ஸ்டார்டட் வாட்சிங் மூவி. ஸோ அவளுக்கு கதை புரியுது. என்ன சொல்கிறது, எல்லாமே புரியுது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அவளும் இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்குறதுனால அவளுக்குமே தனியாக ஒரு சீட் புக் பண்ணி ப்ராப்பராக இப்போல்லாம் மூவிக்கு போக ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஏன்னோ அம்மாவுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. குழந்த பிறந்து கொஞ்ச நாள் போகவே முடியாது ஃபீடிங் டைம்லலாம். ஃபீடிங் நிறுத்தினதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள் அழுதா வெளியில் தூக்கிட்டு போய் தான் ஆகணும். படம் பார்க்க முடியாது. அந்த பீஸ்ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. எங்கள் அம்மா இல்லை எங்கள் அத்தை வந்தால் தான் நாங்கள் படத்துக்கே போவோம். அவளை விட்டுட்டு நைட் மேக்ஸிமம் நைட் ஷோஸ் அவளை தூங்க வச்சுட்டு போவோம். பட் இல்லைனா ரொம்பவே கஷ்டம் மூவி போகிறதுலாம். பட் இப்போது இந்த 1 இயராக ஐ கேன் see the difference that ஆத்யா வந்து ஷீ ஸ்டார்டட் வாட்சிங் மூவி. இந்த படம்லாம் அவ்வளோ அழகாக உட்காந்து பார்த்து ஷீ என்ஜாய்ட் இட். ஸோ மூவி முடிச்சுட்டு எப்பயுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு டீ கடை இருக்குது. ஸோ இந்த டீ கடையில் செம்மையாக கிடைக்கும் பாய்லர் டீ. எப்பயுமே போவோம். ஸோ அந்த டீ நாங்கள் 2 பேர் டீ குடிச்சிட்டு பாப்பா அங்கே வந்து லெமன் டீ குடிப்பா எப்பயுமே. இட்ஸ் ஹர் ஃபேவரட். ஸோ அவளுக்கு லெமன் டீ வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் டீ குடிச்சிட்டு அண்ட் வி ஹேட் ஃபியூ திங்ஸ் டு கெட் ஃபார் ஹர் ஸ்கூல். எக்ஸாம்ஸ் வருது இல்லையா, அதுக்காக ரிவிஷன் பேப்பர்ஸ் அப்படி நிறையா விஷயங்கள் சாட்டர்டேஸ்னாலே அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே போகும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அது நமக்கு அப்படின்ற ஒரு கிடைச்ச ஒரு நாள். கிச்சனுக்கு போய் சமைக்காமல் அப்படியே வெளியில் சுற்றிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. யூ கைஸ் ஆல்சோ ஷுட் ட்ரை இட். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சாப்பிடாமல் இப்படி யூனோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லன்ச், அப்புறம் ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு அழகாக போன ஒரு நாள் அது. So yes, thank you for watching the video. We love you so much. Thank you for showing your love in Instagram, and also we are going to hit 5K in YouTube. So thank you so much for all the love you guys are showing. Video like பண்ணிட்டு மறக்காம subscribe பண்ணிருங்க. I'll see you in my next video.